டிஎக்ஸா கொடுங்க, பில்லு கொடுங்க. கார் பார்க்கிங்லாம் 500 ரொம்ப ஓவர்ண்ணே. அதெல்லாம் பாவப்பட்ட திருச்சி வந்து ரொண்டியால போட்டேன்னு நினைச்சுக்கிறேன். கொடுங்க அண்ணா. நீ ஒரு 200 300 மரியாதை இருக்காது அண்ணா. கையை இறக்கி பேசுங்க. மரியாதை இருக்கா நீங்க பேசாதீங்க. 500 ரொம்ப அதிகண்ணே. 500 எந்த பார்க்கிங்ல நான் வாங்குறாங்க? கேட்ட தாண்ட முடியாது. நீ கேட்ட தாண்ட இல்லண்ணே. பாத்துக்கலாம் நீ பாரு. தூக்கி போறீங்க பாரு. பாரு கேட்ட தாண்ட முடியாது. என்ன அர்த்தம்? நானா உங்களை அடிமையா? இல்ல ஏதோ சொல்ற பாவப்பட்ட காசுன்னு சொல்ற. தெரியாம போடக்கூடாது. இவ்வளவு பெரிய பார்க்கு நிறுத்திட்டு மறைச்சு விட்டாங்க, வந்துட்டோம். மறைச்சு அதுக்குள்ள கம்மியா தான் 500 கம்மி பண்ணி தான் சொன்னான். அதை விட்டு நீங்க ஒரு 200 300 பல கோடி 10 கோடி ரூபா அந்த இடத்த போட்டு வாங்கி வச்சிருக்கேன். இதை பாவப்படுத்திட்டு நீ கார் பார்க்கிங் எங்க போனாலும் பாவப்பட்ட துட்டு சொன்னீங்க. ஆனா 500 யாருன்னா வாங்குறாங்க? நாங்க ஊர்ல வந்து எல்லாம் ஊர்ல வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல வச்சுக்கோங்க. இந்த 1000 வாங்குவோம் கார் பார்க்கிங் கேட்காம போட்டா. சரி நான் கொடுங்க. பில்லு மட்டும் கொடுங்க. அவ்வளவுதானே. கார் நம்பரை கொண்டு பில் நம்பர் மட்டும் பில்லு மட்டும் கொடுங்க. கார் நம்பரை மட்டும். நீங்க இந்த பில்லு பார்க்கிங் பில்லு கொடுங்கப்பா. நாங்க கார் பார்க்கிங் நடத்தலையே. கார் பார்க்கிங் விட்டு பார்க்கிங் சனப்பா வாங்குறாங்க. பில்லு தானே தரீங்க. நீங்க விட்டு தப்புக்கு பில்லு எல்லாம் கிடையாது. அதாவது அந்த அண்ணா தரேன்னு தான் சொன்னாரு. இதுக்கு என்ன பில்லுன்னு கேட்க. நாங்க கார் பார்க்கிங் போட்டு நடத்திட்டு இருக்கோம். உங்க கார் நீங்க உள்ள போறது தப்பு. அவ்வளவுதான். 5000 ரூபாய் அங்க பாவப்பட்ட துட்டுலாம் கிடையாது. 10 கோடி அந்த இடத்துக்கு நீங்க வாடகை கொடுக்கீங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்கதான்ப்பா சொன்னாங்க 500 ரூபாய் பார்க்கிங் அப்படின்னாங்க. பார்க்கிங் ஆசை கேட்கிறேன். போட பாருங்க. பாரத்லாஜ் கார் பார்க்கிங் தான். வெளியுள்ள கார் பார்க்கிங் மறைச்சாங்க. நாங்க வந்து போட்டோம். சரி நீங்க எவ்வளவு கொடுங்கப்பா, அவ்வளவு கொடுங்க. 500 ரூபாய் கேட்டாங்க. பார்க்கிங் தான் சொல்லி அந்த அண்ணன் கேட்டாரு. அந்த காசை தான் நான் பார்க்கிங் உள்ள பில்லாச்சும் கொடுங்கன்னு கேக்குறேன். நாங்க கார் பார்க்கிங் பில்லு கிடையாது. அந்த அண்ணன் தான் சொன்னாரு. அந்த அண்ணன் தான் இப்ப சொன்னாரு. அவங்க தெரியாம சொல்லிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. கார் பார்க்கிங் ரூம் பில் தான். கேட்டு பிறந்துட்டோம்.